இது மட்டும் உண்மைன்னா இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்கிட்ட எப்படி பேசுறாருன்னு நான் பார்க்கணும். அப்படியா? நம்ப மாட்டேல? வெயிட். ஹரி சார். ஹலோ. ஹலோ ஹரி சார். How are you? I'm Pratibha here. சொல்லுங்க மேடம். சார், கம் ஆன். இதென்ன வேணாங்கிறது? என்ன மேடம்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க? அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. சார் ப்ளீஸ் அந்த மேடம கட் பண்ணிடுங்களேன். ஓகே? இன் ஃபியூச்சர் இனிமே நீங்க என்ன பிரதிபான்னு கூப்பிடுங்க. ஜஸ்ட் பிரதிபா. That will be comfortable. பட் எனக்கு அது பழக்கம் இல்லையே. ஏன் சௌகரியத்தை கூப்பிடுறதா எனக்கு நல்லது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சார் வந்து சார் நீங்க ஐ திங்க் இப்ப பிஸியா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட் சுரேகா இருக்கல, she is the die hard fan of you. ஒரு தடவையாவது உங்களை மீட் பண்ணனும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. ஓஹோ. if you don't mind அவளை நான் உங்க ரெஸ்டாரண்ட் கூட்டி வரட்டுமா சார்? சார் டுடே ஆஃப்டர்நூன் எனி சான்சஸ்? ஆக்சுவலி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. ஓ. உங்க ஏரியால இருக்கிற ஆடிட்டோரியம், அது பேர் என்ன? you mean கிருஷ்ணா கல்ச்சரல்ஸ்? அங்கதான் வரேன். வரீங்களா? எஸ். இன்னைக்கு அங்க ஒரு லைட் மியூசிக் ப்ரோகிராம் இருக்கு. அது முடிஞ்சு நான் திரும்பி வர எப்படியும் ஒரு 6-7 மணி ஆயிடும். Do one thing. இன்னைக்கு ஈவினிங் உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு 7 மணிக்கு வந்துருங்களேன். Oh God, really sir? Oh super sir, super sir. கண்டிப்பா. You're most welcome. ஈவினிங் 7 மணிக்கு வாங்க. சரியா? No issue sir. கண்டிப்பா. உங்க டைம் தான் சார் முக்கியம். Very kind of you sir and thank you for your time. Thank you. மேடம் சுரேகா, உங்களோட கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. 7 மணிக்கே ஹரி சாரை நீங்க மீட் பண்ண போறீங்க. ஓ வாவ் பிரதீபா. ஓ வாவ். எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. இது கனவு இல்லையே. நோ சான்ஸ் பேபி. கனவில்ல, நிஜம்தான். நாம 7 மணிக்கு ஹரி சாரை பார்க்க போறோம். பட் என்னாச்சு? 7 மணிக்கு தான் முடியுமா? ஆமா. கொஞ்சம் டைம் மாத்தி கேட்டு பாரு. ஏ 7 மணிக்கு ஏதாவது ராக்கெட் விட போறியா? இல்லப்பா, 7 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து ஹஸ்பண்ட் வந்துருவாரு. அந்த டைம்ல நான் வீட்ல இல்லனா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். Do one thing ப்ளீஸ், இப்பவே வரலாமான்னு கேளு. அவர் மதியம் தானே வெளியே போறாரு. இப்பவா? என்ன யோசிக்கிற? இல்ல, ஆக்சுவலி நம்ம 7 மணிக்கு அவர்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டோம். That's what I'm thinking. அதனால என்ன? 3 மணிக்கு கிருஷ்ணா கல்ச்சரல்ஸ்க்கு வரார்ல, அங்க போய் மீட் பண்ணலாமே. And that's also sounds like a good idea. இல்ல? Fine. அப்போ நாம அவர் ஹாலுக்கு வந்த உடனே அவரை போய் பாத்துருவோம். Happy? Thank you. அத்தை, இன்னும் என்ன பண்றீங்க ரெடி ஆகாம? தாத்தாக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், மாத்திரை எடுத்து வச்சிட்டேன், குடிக்கிறதுக்கு வெந்நீரும் இருக்கு. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதுதானே? இல்ல பவித்ரா, எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் வேண்டாமே. அத்தை, தாத்தா சார் ஏன் இப்படி பூச்சாண்டியாவே பாக்குறீங்க? அவருக்கும் ஒரு சாஃப்ட் ஏரியா இருக்கும் அத்தை. அத நம்ம டச் பண்ண முடியாத மாதிரி நிறைய தடுப்பு போட்டு வச்சிருக்காரு. நான் எப்படி அந்த தடுப்பெல்லாம் உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க வாங்க. ஐயோ இல்ல பவி, இதெல்லாம் வேண்டாம். நிஜமாவே எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. இப்ப நான் போய் கச்சேரிக்கு போனா அது இதுன்னு சொன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும். நீங்க திருந்துற வழியா தெரியல. சரி விடுங்க, நீங்க சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். நீங்க என் கூட மட்டும் வாங்க. வாங்க. இல்ல வேண்டாம், கூட மட்டும் வாங்க அத்தை. வாங்க வாங்க அத்தை. வாங்க அத்தை. நான் வரல. வாங்கன்றல. நான் வரல, நீயே போ. நீ போ, நான் வரல. சரி நானே பேசுறேன், நீங்க வாங்க. நான் வரல, நீயே போ.
என்னது இது? உங்களுக்கு தான் தாத்தா. இது டிஃபன், இது வெந்நீர், இது மாத்திரை. நீங்க சாப்பிட்டுட்டு போட்டுக்கணும். ஏன் லட்சுமி வீட்டுல இல்லையா? ஐயோ, அவங்க வீட்ல இல்லாம டிஃபன் எப்படி தானா முளைச்சு வருமா? நான் சமைச்சாதான் நீங்க சாப்பிட மாட்டீங்களே. அத்தை தான் சமைச்சாங்க, எடுத்துட்டு வந்து வச்சது மட்டும் தான் நான். ஏன் இத டைனிங் டேபிளே வைக்க வேண்டியதானே? சும்மா இப்படி கேள்வி கேட்டே இருக்காதீங்க தாத்தா. தாத்தா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தாத்தா. அதுக்கு எதுக்கு கைய புடிச்சுக்கிட்டு? கைய விட்டுட்டு கேளு. சரி, விட்டுட்டேன். நம்ம ஸ்ட்ரீட்ல ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, தெரியுமா? தெரியாம என்ன? இத்தனை வருஷமா இங்கதானே இருக்கான். டெய்லி போறப்ப வர்றப்ப பாத்துட்டு தானே இருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? இன்னைக்கு அங்க கச்சேரி நடக்க போகுது தாத்தா. நடந்துட்டு போட்டேன். யாரு வேணாங்கிற? பழைய சினிமா பாட்டெல்லாம் பாடுறாங்களாம். பாடினா பாடிட்டு போட்டேன். எனக்கு என்ன அதை பத்தி? எல்லாத்துக்குமே இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லாதீங்க. சொல்றத முழுசா கேளுங்க. அத்தைக்கு அந்த கச்சேரி போகணும்னு ஆசை. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 hour போயிட்டு வந்துடுறோம். என்ன விளையாடுறியா? லட்சுமிக்கு இந்த வீட்டுல வேற வேலை இல்லையா? கச்சேரிக்கு போறாங்களாம். கச்சேரி. தாத்தா, இதானே வேணான்றது. எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டு ஒரு 1 hour தானே வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றோம். இதுக்கு கூட முடியாதுன்னு சொன்னா எப்படி? ஜுபார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயோ, நான் என்ன உங்களையா கூட்டு போறேன்னு சொன்னேன்? அத்தை தானே கூட்டு போறேன்னு சொன்னேன். ஐயோ, நீங்க வீட்லயே இருங்க தாத்தா. உங்களுக்கு பிடிச்ச ரவா கிச்சடி தான் செஞ்சிருக்காங்க. நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு டிவி பாருங்க. ஜுபாரு, நீ ரொம்ப ஓவரா போற. நீ வர்றதுக்கு முன்னாடி லட்சுமி என் மருமகளா எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா தான் இருந்தா. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே அவ குணமெல்லாம் மாறி போச்சு. இப்படி எல்லாம் அபாண்டமா பழி போடாதீங்க தாத்தா. அத்தை என்ன அப்படி தப்பு பண்ணாங்க? ஜுபார், இப்படி சொல்றதுக்கெல்லாம் இல்ல இல்லன்னு மறுத்து இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க பார். இதுதான் உனக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல. கேள்வியே கேட்காம நீங்க சொல்றத அப்படியே ஏத்துக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்ன நியாயம்? இந்த ஜனநாயக நாட்டுல பேசக்கூடாது, கேள்வி கேட்க கூடாதுன்னு எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சோசியல் மீடியால கவர்மெண்ட்டையே கண்டபடி கேள்வி கேக்குறாங்க. அதுவும் பொதுவாலாம் இல்ல. சீஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் டைரக்டா டாக் போட்டு நேரா கேள்வி கேக்குறாங்க. யாரு எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? இந்த வீடு இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த ஒழுங்குமுறை மாறுச்சுன்னா எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். தாத்தா, ஒரு 1 hour வெளியே போயிட்டு வந்த உலகம் அழிஞ்சிரும்னு சொல்றீங்களா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? லட்சுமி, அந்த கோனூசி எடுத்துட்டு வா. இவ வாய முதல்ல நான் தெச்சு போடுறேன். அப்பா, அப்பா, என்னப்பா? என்ன இவ ஏதோ கச்சேரி கச்சேரின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கா? நீ என்னைக்காவது கச்சேரிக்கு போயிருக்கியா? நம்ம வீட்டுல அந்த வழக்கம்லாம் இருக்கா? எதுக்கு இவ புதுசு புதுசா இதெல்லாம் கொண்டு வர்றா? இல்லப்பா, நான் எதுவும் பண்ணல. பவிதான் கச்சேரிக்கு போலான்னு சொன்னா. ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். என்ன தப்பு? அத்தைக்கு கச்சேரி போக பிடிச்சிருக்கு. சும்மா கொஞ்ச நேரம் போய் பாட்டு கேட்டு வரலான்னு சொன்னேன். இது என்ன ஒரு தப்பா? அவ போலான்னு சொல்லிட்டா நீ உடனே சரின்னு சொல்லிருவியா? இல்லப்பா, அப்படிலாம் கிடையாதுப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா போலப்பா. தாத்தா சார், உங்களுக்கே இதெல்லாம் டூ மச்சா தெரியல? அவங்க உங்க மருமக பொண்ணுதான் என்னமோ ஈஜிப்ட்ல இருந்து இறக்குமதி பண்ண ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இதெல்லாம் நல்லவா இருக்கு? யார பார்த்து அடிமைங்கிற? லட்சுமி யாரு, எப்படிப்பட்டவங்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அத்தைக்கு என்னெல்லாம் டேலண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களால இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும், இது எல்லாத்த பத்தியும் என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? டெய்லி பூஜை ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஸ்ருதியே சேராம காட்டு கத்து கத்துறது. எங்க அத்தை எவ்வளவு ஸ்வீட்டா பாடுவாங்க தெரியுமா? என்னைக்காவது அவங்கள பாட சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஐயோ பவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்பா சொன்னதை மீறி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிருக்கேன்ல. திரும்ப திரும்ப ஏன் அவரை வெறுப்பேத்துற? நீங்க சும்மா இருங்க அத்தை. கேக்குறதுக்கு யாரும் இல்லனா இவர் என்ன வேணாலும் பேசுவாரா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். ஏன் லட்சுமி, நீ பாடுவியா? பாட்டுனா உனக்கு பிடிக்குமா? கேக்குறாருல, பதில் சொல்லாட்டியும் பரவாயில்ல, தலையாவது ஆட்டுங்க. அத்தை, தலையாட்டுங்க, ஆட்டுங்க, தலையாட்டுங்க, ஆட்டுங்க. போதும், நிப்பாட்டுங்க.
பாட்டு பிடிக்கும்னா சொல்லி தொலைக்க வேண்டியதானே. உனக்கு என்ன இவ லவுட் ஸ்பீக்கரா? இல்லப்பா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். இவதான் கேக்கல, நேரா உங்ககிட்ட பேச வந்துட்டா. சரி சரி போயிட்டு வாங்க. ஆனா ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தேங்க்யூ தாத்தா. இதான் இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வேணும். இத முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா என்னோட 500 வேர்ட்ஸ் மிச்சமா இருக்கும். நீ கச்சேரிக்கு போயிட்டு வா, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நான் எங்க போயிட போறேன்? இல்ல நீங்க தான் எங்க போயிட போறீங்க? கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த வீட்ல தான் இருக்க போறோம். நீங்க எப்ப வேணாலும் கவனிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா இப்ப கிளம்பினாதான் கச்சேரி போறதுக்கு சரியா இருக்கும். அத்தை, தாத்தா தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாருல, வாங்க போலாம். போ போ போ, போயிட்டு சீக்கிரம் வா. சந்தோஷ் வர்றதுக்குள்ள வீடு வந்து சேரு. அத்தை முகத்தை பாருங்களேன், அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதுல்ல. இந்த சந்தோஷத்தை மிஞ்ச வர என்ன இருக்கு தாத்தா? நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நிதானமா உட்கார்ந்து யோசிங்க. அத்தை போலாமா? வரேன்பா, சீக்கிரமா வந்துடுறேன். வாங்க. பவி, நான் இந்த மாதிரி மியூசிக் கச்சேரிக்கெல்லாம் போனதே இல்ல. அதனால என்ன அத்தை, இன்னைக்கு தான் போறோம்ல, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். பழைய பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 மணி நேரம் கேட்டுட்டு வந்தா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தோணல. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பா பாவம், உடம்புக்கு முடியாம இருக்காரு. சந்தோஷ் வேற ஆபீஸ்ல இருந்து எப்போ வருவான்னு தெரியல பவி. நைட்டுக்கு வேற சமைக்கணும்ல. என்ன அத்தை, இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற விஷயம் தானே. ஆனா இன்னைக்கு விட்டா இந்த ப்ரோக்ராம நம்ம இன்னொரு நாள் எப்ப போக முடியும்? நான் உன்னை ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. வீடு, குடும்பம், இந்த பொறுப்பு, இது எல்லாத்தையும் விட நம்மளோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறது தப்பு இல்லையா பவி? அத்தை, இந்த வீடு, குடும்பம், பொறுப்பு அதெல்லாம் முக்கியம்தான். அதே சமயம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட சொந்த சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் குடும்பம் மாதிரி முக்கியம்தான். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தா தானே நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். ஆனா இப்ப கூட நான் சந்தோஷமா தானே இருக்கேன். உங்க மனசு அந்த மாதிரி அத்தை, என்ன பண்ண முடியும் அதுக்கு? சரி, உங்களுக்காக இல்ல, என்னோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் போயிட்டு வந்துடலாமா? அப்ப சரி, போலாம். அடேங்கப்பா, பெரிய ஆளு நீங்க. வாங்க. அத்தா, டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்கு, நீங்க இங்கே இருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். பவி, போறதுக்கு முன்னாடி குட்டிக்கு ஒரு போன் போடேன். எதுக்கு? தாத்தா கிட்ட பெர்மிஷன் வாங்கின மாதிரி அவன் கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படி இல்ல பவி, அவன் எப்போ வருவான்னு தெரியல. நாம உள்ள போய் உட்கார்ந்தா அவன் ஞாபகமாவே இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான்னா அப்புறம் என்னதான் தேடுவான். ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்கலன்னா அப்புறம் கோவம் வந்துடும். சரி, உங்களை திருத்தவே முடியாத அத்தை. அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அத்தை. ஸ்விட்ச் ஆஃபா? அவன் ஏன் அப்படி செய்யறான்? அத்தை, சந்தோஷ் ஆபீஸ்ல ஏதோ ஆடிட்டிங் இருக்கான், ஆல்மோஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். அவனை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. ஓ அப்படியா? சரி சரி. அப்போ இந்த வாரம் ஃபுல்லா டெய்லி லேட்டா தான் வருவான் அவன். கவலைப்படாம ஃப்ரீயா ஹாப்பியா நம்ம கச்சேரி என்ஜாய் பண்ணலாம். சரி அத்தை, டிக்கெட் வாங்கிட்டு வரேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சரி. எனக்கு ஒரு டிக்கெட். டிக்கெட்லாம் காலி ஆயிடுச்சு சார். காலி ஆயிடுச்சா? ஆமா சார். என்னையா இப்படி பண்றீங்க? ஆசையா பார்க்கலான்னு வந்தா இப்படி பண்றாங்க. க்ளோஸ் மேடம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் 2 டிக்கெட் கொடுங்க சார். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு மேடம். ஆடிட்டோரியம்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு வாங்கல.
ப்ளீஸ் 2 டிக்கெட் மட்டும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன்னா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க தான் பாக்குறீங்களா மேடம், டிக்கெட் எல்லாம் வித்துருச்சு மேடம். இல்லாத டிக்கெட்டுக்கு எங்க போறது? இதெல்லாம் சினிமாவா? பிளாக்ல கிடைக்கும், போய் வாங்கிக்கங்கன்னு சொல்றதுக்கு. இப்ப யார் சார் சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிறாங்க? எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கறாங்கல்ல. நீங்களும் ஆன்லைன்லயே புக் பண்ணிருக்கலாம்ல. ஏதோ தெரியாம போச்சு, வந்துட்டேன். ஒரு 2 டிக்கெட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார். அத்தை ரொம்ப ஆசையா வந்திருக்காங்க, ப்ளீஸ் சார். 2 டிக்கெட் முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு டிக்கெட்டாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா மேடம்? நிஜமாவே டிக்கெட் காலி மேடம். போங்க, அடுத்த ப்ரோக்ராம் வந்து பாருங்க. கவிமா எங்க கச்சேரிக்கா? ஆமா அண்ணா. எங்க லட்சுமி அம்மா எங்க? அதோ அங்க இருக்காங்க. அப்படியா? ஏமா இதான் என் பொண்ணு, இவர் மாப்பிள்ள. வணக்கம் மேடம். ஏமா நான் சொன்னேன்ல, உன் கல்யாணமே இவங்களாலதான் நடந்தது. பவித்ரா லட்சுமின்னு. பவித்ரா இவங்க தான். அப்படியா அண்ணா? ஏன்னா அதெல்லாம் இப்ப பேசிட்டு விடுங்கண்ணா. இருக்கட்டுமா, உண்மையதானே சொன்னேன். ரொம்ப நன்றி மேடம். எங்க கச்சேரிக்கு தானே, வாங்க எல்லாரும் ஒண்ணா போலாம். நானும் அதுக்கு தானே ஆசாசையா அத்தைய கூட்டிட்டு வந்தேன். எங்க டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டிக்கெட் இல்லையா? ஐயோ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள, டிக்கெட் கொடுங்க. இந்தாங்க, இந்த டிக்கெட்டை வச்சு நீங்களும் லட்சுமி அம்மாவும் போங்க, நாங்க இன்னொரு ஆளைக்கு போய்க்கிறோம். ஐயோ அண்ணா, அதெல்லாம் வேண்டாம், பேசாம இருங்க. அவங்க 2 பேரும் ஆசாசையா வந்திருப்பாங்கல்ல. ஏமா போயிட்டு வாங்கம்மா, இவங்கள சினிமா கூட நான் கூட்டு போயிட்டு வருவோமா? இந்தாங்க. அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீடு இங்கதான் இருக்கு. அடுத்த கச்சேரி கூட நாங்க பாத்துப்போம். எவ்வளவு ஆசாசையா வந்திருப்பாங்க, கூட்டிட்டு போங்க. புதுசா கல்யாணமா இருக்காங்கல்ல. அப்படிங்கிறீங்களா? சரிம்மா, ஆமா, இந்தாங்க மாப்பிள்ள. சரி வரேன். சரிம்மா, சரி வாங்க மாப்பிள்ள. வரேன் மேடம். ரைட், லெட்ஸ் வெயிட் ஹியர். ஓகே. ஆமா, இங்கே நம்ம வெயிட் பண்ணனும். உள்ள தான வெயிட் பண்ணனும். ஹலோ மேடம், ஹரி சார் ஒரு செலிபிரிட்டி. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல கெத்தா தான் என்ட்ரி கொடுப்பாரு. எப்படியும் இந்த பக்கமா தான் வரணும். வரும்போதே அப்படியே மடிக்கி செல்ஃபி எடுத்துரும். ஹவுஸ் மை ஐடியா? ஐயோ பிரதீபா ரொம்ப தேங்க்ஸ். சார் கொஞ்சம் பாருங்களேன், ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு யார்ட்டையாவது கேட்டு பாருங்களேன் சார். சொன்னா கேளுங்க, டிக்கெட்லாம் காலி ஆயிடுச்சு. கிளம்புங்க மேடம், நாளைக்கு வாங்க. ஹரி சார், ஹாய். ஹலோ சார். நீங்க இங்க? ஐம் சாரி சார். ஐ நோ நீங்க எங்களுக்கு 7 o'clock தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க. அதுவும் உங்க ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து மீட் பண்ண சொன்னீங்க. பட் என் ஃப்ரெண்ட் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம உங்களை முன்னாடியே மீட் பண்ணணும்னு சொல்லி என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன் சார். அதனால தான் உங்களை இங்கே அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. வெரி சாரி சார். நான் உங்ககிட்ட மீட் பண்ணணும்னு சொன்ன என் ஃப்ரெண்ட் இவதான். ஹலோ சார், ஐம் சுரேகா. உங்களோட பெரிய ஃபேன் சார். உங்க ப்ரோக்ராம் நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். யூ நோ சம்திங், மாசத்துல ஒரு தடவையாவது நானும் என் ஹஸ்பண்டும் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் சார் போவோம். ஆனா ஒரு தடவை கூட உங்களை பார்க்க முடியல சார். ஹே கம் ஆன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஹரி சார் பத்தி? அவரு எவ்வளவு பெரிய பாப்புலர் செலிபிரிட்டி, எவ்வளவு பெரிய விஐபி அவரு. நீ வரும்போதெல்லாம் போய் கவுண்டர்ல உட்கார முடியுமா என்ன? சாரி சொல்லு. சாரி சார், சாரி சார். ப்ளீஸ் ஒரே ஒரு செல்ஃபி என் ஃப்ரெண்டுக்காக. சார், not even will take a minute. 2 செகண்ட்ஸ் ப்ளீஸ். சரி வாங்க. ஏய் சீக்கிரம்.